அண்ணாமலையார் நேரையா பேசி அவருடைய குகையை அந்த ஜீவசமாதி குகையை உண்டாக்கி கொடுத்தாரு. 150 வருஷத்துக்கு முன்னூட்டி நடந்தது. நாங்கள் இப்போ 3 வருஷமாக தொடர்ந்து நடத்திட்டு இருக்கோம். நெல்லையப்பர் கோயிலுக்கு இந்த வருஷம் நடத்தியிருக்கோம். எத்தனை வருஷமா இங்கே இருக்கீங்கம்மா? 50 வருஷத்துக்கு மேலே இருக்கும் சாமி. அப்படிங்களா? பார்த்தீங்கன்னா ஒரு ஊத்து இருக்கு, எவ்வளோ கிளியராக இருக்கு பாருங்க. இப்போ நம்ம எங்கே போகிறோம் இப்போ? நீட்டு நான் வந்துட்டேன் ஐயா, காண்ட மேலே வந்து 2 மாதம் ஆகுது. திருவண்ணாமலை வந்துட்டீங்க? வந்து அப்படியே காலத்தை ஓட்டுற ஐயா. இதுக்காக சித்தன் போக்கு யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது திருவண்ணாமலை சீரியஸ். திருவண்ணாமலை பற்றி கிட்டத்தட்ட 6 வீடியோ போட்டோம். இது 7வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, திருவண்ணாமலையில் குகை நமசிவாயர், அதாவது வழக்கமாக நம்ம கிரிவல பாதையில் உள்ள ஆசிரமங்கள் தான் எல்லாம் பார்த்துருப்போம். முதல் முறையாக இந்த மலை மேலே இருக்கிற ஜீவசமாதியை தான் நம்ம பயணிக்க போகிறோம். இந்த ஜீவசமாதி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, திருவண்ணாமலை பே கோபுரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோபுரத்துக்கு எப்படி வரணும் அப்படின்னா, எப்படி நம்ம ராஜகோபுரத்துக்கு முன் வழியாக வருவோமோ அதே மாதிரி பின்வாசல் வழியாக வந்தால் அது பே கோபுரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோபுரத்துக்கு எதிரில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன மலைப்பாதை இருக்கும். இந்த பாதையில் நம்ம பயணித்து மேலே குகை நமசிவாயரை பார்த்துட்டு பிறகு அப்படியே ரமண ஆசிரமம் வழியாக இறங்கிடலாம். வழக்கமாக திருவண்ணாமலை வர்றவங்க கிரிவல பாதையில் உள்ள கோயில்களையும் ஜீவசமாதிகளையும் பார்த்துட்டு கிளம்பிடுவாங்க. ஆனால் இந்த மலை மேலே இருக்கிற சக்தி வாய்ந்த 2 ஜீவசமாதிகளை பார்க்க மறந்துடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே ரமணர் தவம் செஞ்ச குகை இருக்குது. கிட்டத்தட்ட 7-8 வருடம் அவர் இங்கேயே தங்கி இருந்து தவம் செஞ்ச இடம்தான் இந்த கந்தாசிரமம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துக்கு தான் நாம் இப்போ பயணிக்க போகிறோம். வாங்க இப்போ இந்த வீடியோக்குள்ளே போவோம். இந்த பாதையில் இந்த மாதிரி சின்ன மேடுகள் அவ்வளோதான் இருக்கும். உங்களால் ஈஸியாக சுலபமாக ஏறிடலாம். நாம் பார்க்குற இந்த இடம்தான் போகிற வழி பாதை. எப்படி வச்சுருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் தண்ணி வரக்கூடிய பாதை போல் இருக்குது. எவ்வளோ புனிதமான மலை. இந்த மலையை நம்ம எவ்வளோ அசுத்தமாக வச்சுருக்கோம். ஏறும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஏன்னா நல்லா மூச்சு வாங்கும். எனக்கே பார்த்திங்கன்னா கையில் கேமரா வச்சுக்கிட்டு ஏறும்போது நல்லா மூச்சு வாங்கிட்டு தான் ஏறினேன். பாதை ரொம்ப சின்னதாக இருக்கும். வண்டி எடுத்துகிட்டு வரவங்க இங்கே வண்டி கொஞ்சம் பத்திரமா இந்த இடத்துல ஓரமாக பார்க் பண்ணிவிட்டு போங்க. ஏன்னா இந்த இடம் அவ்வளோ சேஃப்டி கிடையாது. இப்போ 2 வீலரில் வர்றவங்க இங்கே நிறுத்திட்டு நிறைய பேர் இந்த மேலே உள்ள ஜீவசமாதியை பார்த்துட்டு இறங்குவாங்க. கொஞ்சம் தூரம் மேலே நடந்தீங்க அப்படின்னா இந்த படிக்கட்டு மாதிரி இருக்கும். இந்த படிக்கட்டில் நீங்கள் மெதுவாக ஏறி நடக்கலாம். வயசானவங்க கொஞ்சம் கஷ்டம், பார்த்து ஏறணும். ஆனால் இருந்தாலும் நிறைய வயதானவர்கள் ஏறுறாங்க. அதனால் நீங்கள் பயப்பட வேணாம். உங்களால் முடியும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் இது மலை மேலே ஏறலாம். அதுபோல் எந்த நேரம் ஏறலாம் அப்படின்னா, காலையில் நீங்கள் பார்த்திங்கன்னா ஒரு 6 to 7 இந்த நேரம் நீங்கள் ஏறினீங்கன்னா நல்லாயிருக்கும். ஆனால் கோயில் பார்த்திங்கன்னா 7-7:30 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்க. இரவு நேரம், அதாவது மாலை ஒரு 4:30 மணி வரைக்கும் தான் அலௌடு. அதுக்கு மேலே அலௌடு கிடையாது. ரமணாசிரமும் உங்களுக்கு லாக் பண்ணிவிடுவாங்க. இந்த இடமும் உங்களுக்கு சேஃப்டி கிடையாது. அதனால் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் 4 மணிக்கு கீழே இறங்க பாருங்கள். அதுவே கரெக்டாக இருக்கும். பயண தூரம் பார்த்திங்கன்னா 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரத்தில் நீங்கள் மேலே ஏறிடலாம். இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, குகை நமசிவாயரை பார்த்துட்டு நீங்கள் மேலே ஏறினீங்க அப்படின்னா, மேலே இருந்து திருவண்ணாமலை கோபுரம், அதாவது அண்ணாமலையாருடைய கோயிலுடைய 4 கோபுரத்தையும் அந்த கோயிலுடைய காட்சி ரொம்ப அழகாக இருக்கும். அது நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் அந்த இடத்துல நீங்கள் நின்று பார்த்துட்டு வரலாம். அவ்வளோ நல்லா இருக்கும். ஸ்ரீ தண்டபாணி ஆசிரமம் கிட்டத்தட்ட 100 வருடம் பழமையான ஆசிரமம் இது. இந்த மலையில் ரொம்ப வருஷமாக இந்த ஆசிரமம் இருக்குது அப்படிங்கிறாங்க. இங்கே ஒரு முருகர் கோயில் கூட இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. குகை நமசிவாய. சரிங்க சாமி. இது என்ன இடம் சாமி?
நமக்கு வழி சொன்னவர் தான் இந்த கோயிலை பராமரிச்சிட்ருக்காரு. இந்த கோயில் தனியாருக்கு சொந்தமான கோயில் அப்படின்னு சொன்னார். அவர் சித்த மருத்துவமும் பார்த்துட்ருக்கிறதாக நம்மக்கிட்ட சொன்னார். நமக்கு வீடியோவுக்கு ஏதாவது பேசுகிறீங்களா அப்படின்னு சொல்லும்போது பேச மாட்டேன்னு சொல்லிட்டாரு. சரி, அப்படியே மெல்ல நம்ம நகர்ந்தோம் அப்படின்னா, அந்த ஆசிரமத்துலேருந்து இடதுபுறமாக நகர்ந்தோம் அப்படின்னா கொஞ்சம் தடுமாற்றமாக நம்ம எந்த பக்கம் போகணும்னு கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆச்சுங்க. இந்த பாதை பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒத்தடி பாதை மாதிரி தான் இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்த அந்த முன்னாடி ஆசிரமம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆசிரமத்துலேருந்து மேலே வந்து இடது கை பக்கமாக திரும்பணும். ஏன்னா அந்த இடத்துல கொஞ்சம் நம்மளுக்கு வந்து குழப்பம் வரும் எப்படி போகணுன்ட்டு. கொஞ்சம் மேலே வந்தீங்கன்னா இடது கை பக்கம் உங்களுக்கு பாதை தெரியும். அப்படியே அந்த பாதையை நோக்கி நீங்கள் வாங்க. சாப்பிட்றதுக்கு எந்த பொருளும் எடுத்துகிட்டு வர வேணாம். ஏன்னா இங்கே குரங்கு தொல்லை அதிகமாக இருக்கிறதுனால உங்கள் பையை பிடுங்கிட்டு போயிடும். அதனால் தயவுசெய்து சாப்பிட்ற பொருள் ஏதாவது எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா பத்திரமா எடுத்துகிட்டு வாங்க. வர்றவங்க இந்த பிளாஸ்டிக் பேப்பர், குடிக்கிற தண்ணி பாட்டில் இதெல்லாம் கீழே போடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு செருப்பு போடாமல் வாங்க. ஏன்னா இந்த மலையே வந்து சிவபெருமான் அப்படின்னு சொல்கிறோம். அதனால் செருப்பு போட்டு நடக்காமல் இருந்தால் கொஞ்சம் நல்லது. இப்போ நீங்கள் நேராக வந்தீங்கன்னா ஒரு பாதை வரும் உங்களுக்கு எதிரில். இந்த பாதையில் வலது கை இடது கை பக்கம் இருக்கும். நீங்கள் வலது கை பக்கம் போனீங்க அப்படின்னா மலை மேலே உள்ள விருப்பாச்சி குகைக்கு போகணும். இடது கை பக்கம் அப்படின்னா நீங்கள் குகை நம சிவாயர் போகணும். எத்தனை வருஷமாக இங்கே இருக்கீங்கம்மா? 50 வருஷத்துக்கு மேலே இருக்கும் சாமி. அப்படிங்களா? நீங்கள் பிறந்து வளர்ந்ததெல்லாம் திருவண்ணாமலையேவா? இந்த மலையை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். பேச முடியுது சாமி. அப்படிங்களா? நமச்சிவாயரை போய் பாருங்க ஐயா. அவரை பற்றி தெரியுமாம்மா? அவருக்கு வேலை செஞ்சேன் தெரியும், போய் பாருங்க. அவரை பற்றி சொல்லுங்கம்மா. அவரை பார்க்க தான் நான் வந்தேன். போங்க, இருக்குது. அப்படிங்களா? இந்த மலையில் நிறைய வயசானவங்க இருப்பாங்க. உங்களால் முடிஞ்ச உதவி அவங்களுக்கு செய்யுங்க. இது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இன்னொரு வயசான அம்மாவை நம்ம பேசும்போது அவங்களுடைய கதை நம்மக்கிட்ட சொன்னாங்க. அதை கேட்கும்போது நம்மளுக்கே கஷ்டமாக இருந்தது. நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவி தான் அவங்களுக்கு அன்றைக்கான ஒரு உணவாக இருக்கும். வந்துட்டோம், நம்ம குகை நம சிவாயருடைய ஜீவசமாதியை நெருங்கிட்டோம். இந்த ஜீவசமாதி வந்து பார்த்திங்கன்னா எல்லா நேரமும் திறந்திருக்காது. அதனால் அந்த நேரத்தை பார்த்துட்டு கரெக்டாக பிளான் பண்ணிட்டு வாங்க. இந்த கோயில் எப்போ திறப்பாங்க என்ன அப்படிங்கிறது நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் சொல்கிறேன். வெயில் அடிக்குது. இந்த ஜீவசமாதியை பற்றி எத்தனை பேர்த்துக்கு தெரியும் அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் எத்தனை முறை இந்த ஜீவசமாதிக்கு வந்திருக்கீங்க அப்படிங்கிறதும் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். இதுக்கு 2-3 பாதை இருக்குது. அதனால் நீங்கள் வரும்போது கரெக்டான பாதையை தேர்ந்தெடுத்து வாங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எதிரில் வரவங்கக்கிட்ட கேட்டுக்கோங்க, நீங்கள் கரெக்டான பாதையில் தான் வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மலை உச்சியில் தான் கார்த்திகை தீபம் ஏற்றுவாங்க. கோயில் பார்த்திங்கன்னா பௌர்ணமி நாட்களில் எல்லா நேரமும் திறந்திருக்கும். குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை போகிறீங்க அப்படின்னா 4 மணி வரைக்கும், காலையில் 8:30 மணிலேருந்து சாயந்தரம் 4 மணி வரைக்கும் திறந்திருக்கும். மற்ற நாட்களில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா காலையில் 8:30 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் மட்டும்தான் மேலே திறந்திருக்கும். குகை நமசிவாயரை பற்றி சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, அண்ணாமலையார் இவருடைய கனவில் வந்து திருவண்ணாமலைக்கு வர சொன்னதாகவும், அதனால் அவர் ஸ்ரீசைலத்திலிருந்து அண்ணாமலையாரை பார்க்க திருவண்ணாமலைக்கு வரார். வர வழியில் நிறைய அற்புதங்களை செஞ்சுட்டு வராரு. அதை பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பிறகு திருவண்ணாமலைக்கு வந்தவுடன் இவர் சிவபெருமானை வேண்டி இவர் தவம் புரிவதற்காக சிவபெருமானே அமைச்சு கொடுத்த குகை தான் நீங்கள் இப்போ பார்க்குற இந்த இடம். இவர் சிவனுக்காக தன்னையே அர்ப்பணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருந்தார். பிறகு சிவபெருமான் வந்துட்டு, உன்னுடைய பிறப்பு அதுக்கானது கிடையாது,
உன்னுடைய வம்சாவளிகள் எனக்கு சேவை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உன்னுடைய ஊருக்கு போ, உனக்காக ஒரு பெண் காத்துட்ருப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பிறகு அவருடைய சொந்த ஊருக்கு போகிறாரு. அங்கு அவருடைய மாமன் பொண்ணே கல்யாணம் பண்ணிக்கிட்டு பிறகு திருவண்ணாமலைக்கு வராங்க. பிறகு கிட்டத்தட்ட ஒரு 18 தலைமுறையாக இந்த கோயிலை அவங்க பராமரிச்சிட்ருக்காங்க. இவர்களுடைய வாரிசு எல்லோருக்குமே நமசிவாய அப்படின்னு முடிகிற மாதிரி தான் பேர் வச்சுருக்காங்க. குகை நமச்சிவாய ஜீவ சமாதி அவங்களுடைய வாரிசு பரம்பரையானவர் 17ஆம் தலைமுறை குகை நமச்சிவாருடைய மனைவி வனஜா பேசுகிறேன். இப்போ இவர் குகை நமச்சிவாய ஸ்ரீசைலம் மல்லிகாட்டிலேருந்து வந்தவர். அண்ணாமலையார் நேரையாக பேசி அவருடைய குகையை, அந்த ஜீவசமாதி குகையை உண்டாக்கி கொடுத்தாரு. அந்த குகையில் உட்காந்து அமர்ந்து, உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், ஆடு இறந்தது கதை எல்லாம் தெரியும். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் இவங்களுடைய பரம்பரையாக நாங்கள் குகை நமச்சிவாயருக்கு வாரிசாக செஞ்சிட்ருக்கோம். 17 நான், எங்கள் பையன் 18 வேத நமச்சிவாயம், நான் 17, எங்கள் பையன் 18 நமச்சிவாயம், ஜிஎன் நமச்சிவாயம். அவருடைய பையன் 18, 19 தலைமுறை வேத நமச்சிவாயம், ருத்ர நமச்சிவாயம், ஆதி நமச்சிவாயம் பரம்பரையாக நாங்கள் செஞ்சிட்ருக்குறோம். இந்த ஜீவசமாதிக்கு இங்கே செஞ்சிட்டு இருக்கும்போது அன்னதானம் பௌர்ணமிக்கு அன்னதானம் போடுறோம். இங்கே முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எல்லோரும் பௌர்ணமிக்கு மலை மேலே குகை நமச்சிவார் கோயிலை தரிசனம் பண்ணிட்டு சாப்பிட்டு போகும். நன்றி. நீங்கள் பார்க்குற இந்த பாறைக்கு கீழே தான் குகை நமசிவாயருடைய ஜீவசமாதி அமைஞ்சிருக்கு. இந்த இடத்துல நீங்கள் தியானம் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த இடம் ரொம்ப அமைதியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல உங்களுக்கு நேரம் போகிறதே தெரியாதுங்க. குகை நமசிவாயரை பற்றி எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி திரு சுகிசிவம் ஐயாவுடைய வீடியோ கேட்டேங்க. அந்த வீடியோவில் திருவண்ணாமலையில் உள்ள மகான்களை பற்றி பேசியிருப்பார். அதில் குறிப்பாக குகை நமசிவாயரை பற்றி ஒரு பெரிய காணொலியே இருக்கும். நீங்கள் யூடியூப்பில் தெரிஞ்சிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார் இவருடைய கதையை. அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த இடத்துக்கு நான் தேடி வந்தேன். குகை நமசிவாயரை தரிசனம் பண்ணிவிட்டு வெளியில் போகலாம் அப்படின்னு கிளம்பும்போது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கூட்டமே வந்தது. தலையில் நடராஜ பெருமானை எடுத்து வச்சுக்கிட்டு ஒருத்தர் வந்துட்டு இருந்தார். ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நம்ம தனியாக மேலே ஏறி வர்றதே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் ஒரு சின்ன பையன் தலையில் சின்ன சிலை, ஆனால் ரொம்ப வெயிட்டு ஜாஸ்தியாக தான் இருக்குங்க, எடுத்துக்கிட்டு அவர் எப்படி இந்த மலை ஏறி வந்திருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு நின்றுட்டேன். அவங்கக்கிட்ட நான் பேச்சு கொடுத்து எதுக்காக இங்கே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணியிருக்கேன். திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசம் சுவாமி கோயிலிருந்து 150 வருஷத்துக்கு முன்னூட்டி நடந்தது தேரோட்டம். அந்த தேரோட்டத்துக்கு ரதவீதிக்கு நாங்கள் திருமுறை பெட்டியும் சிவலிங்கமும் கொண்டு வந்தோம். இப்போ திருமுறை பெட்டியும் நடராஜரும் வச்சு 2 வருஷமாக சுற்றிட்டு இருக்கோம். இது 3ஆவது வருஷமும் நடந்துகிட்ருக்கு. இந்த போன வருஷம் நெல்லையப்பர் கோயிலில் நடராஜரை வச்சு வீதி விழா வந்தோம். நெல்லையப்பர் கோயிலில் வச்சு இப்போ நாங்கள் தற்செயலாக கொண்டு வந்திருக்கோம். திருவண்ணாமலைக்கு ரதவீதி கொண்டு வரணும்னு, கிரிவலம் வரணும்னு கொண்டு வந்திருக்கோம். என் பேர் மகாராஜன், விகேபுரம். நாங்கள் ஒரு 10 பேர் டீமாக ஒர்க் பண்ணுவோம். ஐயா, திருமுறை பெட்டி அப்படிங்கிறது என்னங்க ஐயா? 12 திருமுறை பெட்டிங்கிறது அப்பர் திருவாசகம், மாணிக்க வாசகர் அவங்க பாடிய நூல்கள் 12 திருமுறை. அதை நாங்கள் ஒரு நூலில் சுற்றி 12 திருமுறையின் உள்ளே வச்சு நாங்கள் ரதவீதி சுற்றி வருவோம். இது எத்தனை வருஷம் கழிச்சு பண்ணி? இது 150 வருஷத்துக்கு முன்னூட்டி நடந்தது. நாங்கள் இப்போ 3 வருஷமாக தொடர்ந்து நடத்திட்டுருக்கோம். நெல்லையப்பர் கோயிலுக்கு இந்த வருஷம் நடத்தியிருக்கோம். நடராஜரை வச்சு வீதி விழா வந்திருக்கோம். இப்போ நாங்கள் ஒரு 10 பேர் டீமாக நடத்துவோம். இது ஆமாம். உங்கள் கோயில் எந்த இடத்துல இருக்குது? பாபநாசம், நெல்லை மாவட்டம். அம்பையிலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் இருக்கும். ரொம்ப சந்தோஷம். சிவஞ்சியப்பர் கோயிலில் வச்சு தேரோட்டத்தன்னைக்கு நாங்கள் ரதவீதி. ரொம்ப நன்றி. நமச்சிவாய். நமச்சிவாய். கண்டிப்பா. உங்க பேர் என்ன? உத்ரு நமச்சிவாய. இவர் யார்? தாத்தா யாரு? தாத்தா பத்தி தெரியுமா?
குகை நமச்சிவாயர். யார் அவரு? குகை நமச்சிவாயர். யார் அவரு? உனக்கு யார்? என்ன ஆகுது தெரியலையா? அப்பா எதுவும் சொல்லலையா? சொன்னேன். என்ன சொன்னாங்க? தெரியல. தெரிஞ்சது சொல்லு. உனக்கு தெரியுமா? யார் அவரு? சித்தப்பா. அவர் சித்தப்பா. குகை நமச்சிவாயர் யார்? உள்ள யார் அவரு? சாமி கும்பிடுறமே அவர் யாரு? சிவன். சிவனா? சிவன். அவர் பத்தி ஏதாவது சொல்லியிருக்காங்களா? உனக்கு தெரியாதா? மெல்ல குகை நமசிவாயர் கோயிலை பார்த்துட்டு மெல்ல நகர்ந்து போயிட்டுருக்கோம். வழிநெடுக்க பார்த்தீங்கன்னா வனவிலங்குகள் இருக்கும். நீங்கள் எதையும் தொந்தரவு செய்யாமல் நீங்கள் அப்படியே மெதுவாக நடந்து போங்க. கையில் சாப்பிட்ற பொருள் இருந்தால் மட்டும்தான் உங்களை தொந்தரவு பண்ணும். அதனால் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டோம். அவரும் வீடியோ எடுத்துட்டோம். ஆமாம் ஆமாம். இப்போ நம்ம என்ன பண்ணோம், வந்த பாதையிலே மறுபடியும் கொஞ்சம் மேலே போகணுங்க. அதாவது நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க பார்த்தீங்களா, இந்த பாறை மாதிரி பாதைகள் இது வழியாக மெல்ல மேலே நகரணும். ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவோம், குகை நமசிவாயரை பார்த்துட்டு கீழே இறங்கிடுவாங்க. நம்ம இறங்காமல் மெல்ல அந்த மலையை நோக்கி மேல் நோக்கி நம்ம செல்லணும். ஏன்னா மேலே ஒரு ஜீவசமாதி இருக்குது. அது பேர் விருப்பாச்சி குகை அப்படின்னு சொல்லுவாங்க. முதல்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த பாதையெல்லாம் இல்லை. இப்போ தான் கல் போட்டிருக்காங்க. அதனால் உங்களால் சுலபமாக நடக்க முடியும். வெயில் காலத்தில் கொஞ்சம் கஷ்டம். இது இப்போ வந்து நம்ம டிசம்பர் மாதத்தில் ஏறுறதுனால கொஞ்சம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெயில் அவ்வளோ இல்லை. அதே போல் மழை காலத்தில் ஏறுறதும் கஷ்டம். பாறையில் உங்களுக்கு தண்ணி வழுக்கும். கொஞ்சம் ஜாக்கிரதையாக கால் எடுத்து வச்சு தான் வரணும். வயசானவங்க வர்றது கஷ்டம். மற்றபடி பெரிய உங்களுக்கு கஷ்டம் கிடையாது, ஏறிடலாம். இந்த விருப்பாச்சி குகையை தான் சில பேர் ஜீவசமாதி அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, குகை நமசிவாயருடைய சீடர்கள் 2 பேர். ஒருவர் குரு நமசிவாயர், இன்னொருவர் விருப்பாச்சி. குகை நமசிவாயருடைய சீடர்களில் அதிக ஞானம் பெற்றவர்கள் இவங்க 2 பேர். குருவை மிஞ்சிய சிஷ்யர்கள் அப்படின்னு கூட சொல்லலாங்க. தன்னுடைய குரு கட்டளை பேரில் குரு நமசிவாயர் சிதம்பரத்துக்கு போகிறார். அங்கே அவருடைய ஜீவசமாதி பார்க்கலாம். விருப்பாச்சி அப்படிங்கிறவர் குகை நமசிவாயருடைய ஜீவசமாதிக்கு மேலே ஜீவசமாதி அடைகிறாரு. பொறுமையாக போயிட்டு வாங்க. வேட்டி அருமையான ஒரு கருத்தை சொன்னார். வாழ்க்கையில் இவ்வளோ நாள் தெரியல. ஒரு நாய் இருந்தால் குரல் கிட்டவே வரமாட்டேங்குது. கரெக்டாக வரல பாருங்க. நீங்கள் வந்து பயப்படாது. அது அதுமான அங்கேயே உட்காந்து பயப்படுது அந்த பாருங்க. நம்ம விருப்பாச்சி குகைக்கு வந்தாச்சு. அங்கே இருந்து குகை நமசிவாயருக்கு எப்படி போகணுன்னு வழி போட்டிருக்காங்க. ஏன்னா நிறைய பேர் ரமணாசிரமத்துலேருந்து வர்றதுனால அவங்களுக்கு வழி தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துலையும் இந்த மாதிரி பாதை போட்டிருப்பாங்க. இந்த இடம் பார்த்திங்கன்னா உள்ளே வீடியோ எடுக்கிறதுக்கு அலௌடு கிடையாதுங்க. காலையில் 8:30லேருந்து 4:30 மணி வரைக்கும் தான் அலௌடு அப்படின்னு போட்டிருக்காங்க. முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் கொலுசு போட்டுட்டு வரீங்க, இல்லை பை நிறைய எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னா உள்ளே போகும்போது தயவுசெய்து வெளியில் வச்சுட்டு வாங்க. என்ன பிரச்சனை அப்படின்னா, உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியாக இருக்கும். இங்கேயும் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பாறைக்கு அடியில் தான் உட்காந்து தியானம் பண்ணுற மாதிரி இருக்கும். உள்ளே அவ்வளோ அமைதியாக இருக்கும். இதனால் நீங்கள் உங்கள் பையோட சத்தம் இல்லை கொலுசோட சத்தம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே தியானம் செய்கிறவங்களுக்கு இடைஞ்சலாக இருக்குங்க. ஏன்னா அவ்வளோ அமைதியான இடம், தியானம் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். தயவுசெய்து இந்த தப்பை அடுத்த முறை நீங்கள் பண்ணாதீங்க. அதே போல் அங்கே உள்ளே போனீங்க அப்படின்னா அங்கே பேசுகிறத குறைச்சிக்கோங்க. அதாவது நீங்கள் பேசவே கூடாது. இப்போ விருப்பாச்சி குகையை முடிச்சுட்டு மெல்ல மறுபடியும் மேலே நகரணுங்க. மேலே போனோம் அப்படின்னா கந்தாசிரமம் அப்படின்னு சொல்லிட்டு ரமணாசிரமத்துக்கு சொந்தமான அந்த இடத்துக்கு தான் இப்போ நம்ம மேலே போகிறோம். இந்த இடமும் வந்து பார்த்திங்கன்னா தியானம் செய்கிறதுக்கு ரொம்ப உகந்த இடம். இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபாரினர்ஸ் வந்து உட்காந்து தியானம் பண்ணிகிட்ருப்பாங்க. அதனால் நான் விருப்பாச்சி குகைக்கு சொன்ன மாதிரி தான், இங்கே உள்ளே போனீங்க அப்படின்னா நீங்கள் பேசக்கூடாது. எந்த சப்தமும் உங்களால் மற்றவங்கள தொந்தரவுப்படுத்தக்கூடாதுங்க. நம்ம மெல்ல மேலே வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா ஒரு பாறை தெரியுது.
திருவண்ணாமலை அழகாக செதுக்கியிருக்காங்க. இந்த மலை எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த மலை உச்சி தெரியும் அவங்களுக்கு. இந்த மலை மறைச்சிருக்கு. பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் மேலே ஏறணும். நம்ம போகிற பாதையில் நிறைய சிவனடியார்கள் இந்த மாதிரி உட்காந்து தியானம் பண்ணிகிட்ருப்பாங்க. தயவுசெய்து அவங்கள தொந்தரவு செய்யாதீங்க. நான் கிட்டத்தட்ட தூரத்தில் இருந்து தான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். உங்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் எடுத்தேன். அவர் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு காட்டுக்கு நடுவில் உட்காந்து கண்ணை மூடிக்கிட்டு தியானம் பண்ணுறாரு. பார்த்திங்கன்னா ஒரு ஊற்று இருக்குது. எவ்வளோ கிளியராக இருக்குது பாருங்கள். It's busy today though. What? Today is very busy. Yes, because 3 days leave, no? And So weekend and and Paurnami also very coming soon, yeah. coming soon. Tuesday is Paurnami. நம்ம கூட பார்த்திங்கன்னா இந்த ஃபாரினர் பயணம் செஞ்சார். அவர் பாருங்கள் செருப்பை கையில் எடுத்துக்கிட்டு தான் இந்த மலை மேலே ஏறுறாருங்க. அவர் ரமணாசிரமத்துலேருந்து வந்திருப்பார் போல் இருக்குது. அவர் கீழே பார்த்துட்டு குகை நமசிவாயர் விருப்பாச்சியை பார்த்துட்டு மேலே கந்தாசிரமம் வந்துட்டுருக்காரு. செருப்பு போடாமல் தான் வராரு பாருங்க. இங்கேயும் பார்த்திங்கன்னா காலையில் 8:30 மணிலேருந்து 4:30 மணி வரைக்கும் தான் ஓப்பன். இது உள்ளேயும் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்க விட மாட்டாங்க. இந்த இடத்துக்கு அப்படி என்ன சிறப்பு அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் தெரியும் ரமணர் மதுரையிலேருந்து திருவண்ணாமலைக்கு வராரு. அப்படி வரும்போது திருவண்ணாமலை சுற்றி வரும்போது அவர் உட்காந்து அங்கங்கே தியானம் பண்ணுறார். இருந்தாலும் வந்து அவருக்கு அந்த ஊர் மக்கள் தொந்தரவு கொடுக்குறாங்க. பிறகு இந்த மலை மேலே வந்து கிட்டத்தட்ட 8 வருஷம் இது உள்ளே உட்காந்து தியானம் பண்ணுறார். இந்த இடமும் ரமணாசிரமத்துடைய கண்ட்ரோலில் தாங்க இருக்குது. இந்த இடம் தியானம் பண்ணுறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்கும். ஆனால் மக்கள் இது ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக தான் வந்து எல்லோரும் பார்க்குறாங்க. இந்த இடத்துக்கு நீங்கள் வரீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க தியானத்தை தவிர வேறு எதுக்கும் இங்கே வேலை கிடையாதுங்க. நீங்கள் விருப்பாச்சி குகையும் கந்தாசிரமும் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு அமைதியாக இருக்க பிடிக்கும், அப்படி இல்லை தியானம் பண்ண பிடிக்கும் அப்படின்னா இந்த இடத்துக்கு வாங்க. நிறைய பேர் டூரிஸ்ட் ஸ்பாட்டுன்னு நினச்சிக்கிட்டு இந்த இடத்துக்கு வராங்க. வந்துட்டு கூட்டிகிட்டு வந்தவரை திட்டிக்கிட்டே தான் இறங்குறாங்க. இது நம்மளால் கண்கூட பார்க்க முடிஞ்சுது. இப்போ நம்ம 2 ஜீவ சமாதி, கந்தாசிரமம், இது 3ஐயும் பார்த்தாச்சு. இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா ரமணாசிரமத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். இந்த பாதை ரொம்ப நல்லா இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் காலையில் வந்தீங்க அப்படின்னா இந்த பாதை வந்து ரொம்ப ரம்மியமாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் வந்து நீங்கள் சமதளமாக தான் இருக்கும். அதனால் ஒன்றும் கஷ்டப்பட வேண்டாம். நீங்கள் அப்படியே மெல்ல நடந்து போகலாம். சூட் ஆகாது. இந்த இடமே சூட் ஆகாது. ஏன்னா காமாக இருக்கணும். ஒன்றும் பண்ணாதில்ல, காமாக இருக்கணும். அப்படியே இது என்ன செய்யும் தெரியுமா? அப்படியே தூங்கும். ஓட ஆரம்பிச்சுன்னா அவ்வளோதான். ஏ கமான், அப்போ என்ன அனந்தா? அதவ் ப்ளீஸ் கமான். அதவ் வேலை பண்றதையா? சரி ஓகே, நீ சொல்ற அதவ் கமான். தயங்கிட்டு வரலையோ அதவ் அம்மா திட்டுறாங்க போட்டுருக்கு.
போய் கொடுத்தா அதுக்கு மேலே எனக்கு திட்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு nice ஆ வரேன் சூரி போன எடுத்துக்கிட்டேன் சரி, இங்க தான் இருக்கேன், போயிட்டு வா. அங்க ஒரு பிளாக்கி இருக்கு, அதுக்காக தான் நான் இங்க நிக்கிறேன். தங்கா அங்க ஆஷன் கிட்ட ஆனா அதெல்லாம் ஒண்ணும் பண்ணாதீங்க. இது பண்ணாது. அதுங்கெல்லாம் சேர்ந்து துரத்தும். நேற்று அப்படிதான் நம்ம நினைச்சோம். இன்னும் வேணாம், பெல்ட் போடலாம். பெல்ட் போடு. வாங்க ஆதவ். பெல்ட் போட்டுனா அது ஒண்ணும் பண்ணாது. ஆதவ், மேலே போலாம். நீ திருவண்ணாமலையாப்பா? ஆமா சார். தீபத்தன்னைக்கு நீ எங்கே இருந்த? வீட்டுக்கு தான் வரேன். இங்க இருந்தேன். எங்க அங்கே மேலேயா? உச்சி மேல இருந்தேன். உச்சி மேல மலை மேல இருந்தேன். எத்தனை வருஷமா போயிருக்க நீ மேலே? நான் இந்த வயசுல இருந்து போயிருக்கேன். வயசு ஏதாவது வயசு சொல்லு. 2 வயசு 3 வயசு? நடக்கிறதுக்கு முன்னாடி மலை ஏற ஆரம்பிச்சிட்டேன். ஒரு சின்ன வயசுல இருந்தே இருக்கு. சின்ன வயசுல இருந்து இருக்கியா? மேலே போய் தீபம் ஏற்றுறது பக்கத்தில் நிற்பியா? ஆமா, பக்கத்துல நிற்பேன். எவ்வளோ நாள் ஏறியும் மேலே? ஒரு 10 நாள் எரியும். 11 நாள் எரியும். 11 நாள்னா 12 நாள் 12ஆம் நாள் கீழே இறங்கிட்டாங்க பப்புற. 11 நாள் ஏரியும். அவ்வளோதான். எத்தனாவது படிக்கிற? 5th ஸ்டாண்டர்ட். 5th ஸ்டாண்டர்டா? திருவண்ணாமலை எதுக்கு ஃபேமஸ் நீ சொல்லணும். இந்த மலை ஃபேமஸா கோயில் ஃபேமஸா? ரெண்டுமே ஃபேமஸ். வேற என்ன பார்க்கலாம் திருவண்ணாமலையில்? உனக்கு தெரிஞ்சதை சொல்லு. இப்போ நாங்களாம் வந்தால் கோயில் தான் தெரியும், இல்லை சாமி தெரியும். உனக்கு இங்கே ஊர்லேயே இருக்கல, நீ சொன்னல நான் லோக்கல்னா அப்படின்னல்ல. எனக்கு சொல்லு, எங்கே போகலாம்? நீ தான் சொல்லணும். எந்தெந்த இடத்துக்கு போகலாம்? இப்போ நான் வந்திருக்கேன் புதுசாக, எனக்கு சொல்லு எங்கே போகலாம்? கோயிலுக்கு போகலாம், பார்க்குக்கு போகலாம், அப்புறம் ஸ்விம்மிங் பூல் போகலாம். எல்லா இடமும் போகலாம். நீ வேறு எதுவுமே சொல்லு. ஆசிரமம்லாம் சொல்லு. ரமண ஆசிரமம் அதெல்லாம் என்னென்ன இருக்குது சொல்லு எனக்கு. அங்கே ரமணர் பொருட்கள் இருக்குது. அப்புறம் மயில் இருக்கு, மான் இருக்கு, எல்லாமே இருக்கு. அப்படியா? உன் பேர் சொல்லவே இல்லையா? தனுஷ். தனுஷ். எந்த ஸ்கூல் படிக்கிற? நகராட்சி தொடக்கப்பள்ளி. சூப்பர். இதா இந்த பக்கம் வரல, நான் கீழே இருந்து வந்தேன். கூட்டின்னு வந்துருண்ணா, டேஞ்சர் இருக்கு. தம்பி நாம எங்க போறோம் இப்ப? நீங்கள் பார்த்துட்டு இருக்க அந்த சிறுவன் கிட்ட கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தோம். பேசிட்டு அந்த பையன் சொன்னான், ஆனால் நீங்கள் இங்கே ஒரு சொனை இருக்குது பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா. அப்படி இல்லை நான் பார்க்கல, வந்த வழியில் எதுவும் பார்க்கல அப்படின்னா. சரி வாங்க நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி அந்த தம்பி நம்மளை கூட்டிகிட்டு போனார். கந்தாசிரமத்துக்கிட்ட இருந்து உள்ள ஒரு சின்ன பாதை ஒன்று இருக்குங்க. அதாவது நம்ம எப்படின்னா மேலேருந்து வரும்போது இடது கை பக்கம் நம்ம திரும்பியிருப்போம். இது வலது கை பக்கமாக போகிற மாதிரி ஒரு சின்ன பாதை இருக்குது. அந்த பாதையில் வந்தேன் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இதுதான் கடைசி, இதுக்கு மேலே நம்ம ஏற முடியாது. மெல்ல மேலே வந்தோம் அப்படின்னா ஒரு சின்ன பாறைக்கு நடுவில் ஒரு சொனை மாதிரி இருக்குதுங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. வர முடியாதா? அண்ணன் ஒரு சொன்னும் போது எனக்கு ஸ்ட்ரைட்டாக ஒரு சொல்லும் போது இப்படி ஒரு சொல்லும் போது அப்புறம் அது ஒரு சொல்லும் போது என்னன்னா நீ இதெல்லாம் சாதி நம்மளுடைய மூளையோடைய செயல்பாடு மெடிடேஷனை பற்றி நிறைய விஷயங்கள் இவர் பேசினார். அதை பற்றி நான் ஒரு தனி வீடியோவே போட்டிருக்கேன். பார்க்கல அப்படின்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் பாருங்கள். அதை முடிச்சுட்டு மெல்ல நம்ம நகர்ந்து ரமணாசிரமத்துக்கு நம்ம போயிட்டுருக்கோம். போகிற வழியில் பார்த்திங்கன்னா நிறைய இந்த மாதிரி சிற்பங்கள்லாம் செதுக்கி வச்சுருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்கள் வேறு எங்கேயுமே இந்த அளவுக்கு நீங்கள் பார்க்க முடியாது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த திருவண்ணாமலையை வந்து இவங்க அழகாக செதுக்கி வச்சுருப்பாங்க. இது ரொம்ப நல்லாயிருக்கும். இவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்ணு முன்னாடியே தான் செஞ்சிட்ருப்பாங்க. சிலது வந்து இவங்க ரெடிமேடாக மிஷினில் செய்கிறாங்க, சிலது கையில் செய்கிறாங்க. நீங்கள் பார்க்குற இந்த இடம் தாங்க நிறைய ஃபோட்டோஸில் பார்த்துருப்பீங்க. திருவண்ணாமலையோடைய அதாவது 4 கோபுரமும் தெரிகிற இடம். அதே சமயத்தில் இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா கார்த்திகை தீபம் ஏற்றுற அந்த இடமும் பார்க்கலாம். இந்த 2 இடமும் ஒரே இடத்துலேருந்து பார்க்கக்கூடிய இடம் தான் இந்த பாறை.
ஒரு இது செய்கிறது எவ்வளோ நாள் ஆகும்? இந்த இது செய்கிறதுக்கு ஒரு நாள் செய்வோம், 2 நாள் செய்வோம், பீஸ் பொறுத்தது. இது அந்த மாதிரி கணேசனா 2 நாள் வேலை. அந்த பெருசாக இருக்குது அதுவா? பூ படிக்கிறது, சிட்டிங் ஒயிட் கலர். இதெல்லாம் எவ்வளோ நாள் ஆகும்? அதெல்லாம் 1 day 2 பீஸ் 3 பீஸ் வரும். கொஞ்சம் மிஷின் ஒர்க் இருக்குது, கொஞ்சம் ஹேண்டு மிஷின். அதில் இதெல்லாம் ஃபுல்லு ஹேண்ட் ஒர்க்கு தான். ஸ்டாச்சுல லிங்கம் கல்யாணம். இந்த திருவண்ணாமலைக்கு எல்லா மொழி மக்களும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேருக்கு இந்த இடம் தெரிய ஆரம்பிச்சிடுச்சு. அதனால் இங்கே எல்லா சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் கூட்டங்கள் ஜாஸ்தியாக இருக்கும். நீங்கள் வீக் டேஸில் வந்தீங்கன்னா உங்களுக்கு கூட்டம் கம்மியாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் கிரிவலம் வந்து பௌர்ணமிக்கும் இல்லை அமாவாசை இல்லை சாட்டர்டே சண்டே இந்த மாதிரி டேயில் வந்தீங்க அப்படின்னா எப்பயுமே இந்த இடத்துக்கு கூட்டம் இருக்க தாங்க செய்யும். அதனால் நீங்கள் வீக் டேஸில் வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பொறுமையாக பார்த்துட்டு போகலாம். நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது அந்த கார்த்திகை தீபம் ஏற்றக்கூடிய அந்த மலை உச்சி தாங்க. ஒவ்வொரு இடத்துல இருந்தும் அந்த மலை உச்சி எப்படி இருக்குது அப்படின்னு காமிக்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோ எடுக்கிறேன். கார் ஓட்டணும்ல பட்டினியாக இருந்திருக்கு. நம்ம வந்து ஊர் விட்டு ஊர் வந்துக்கிறோம். அதுதான் சாப்பிட்டு பேஜ் ஆகி எங்கே கிடக்குது. தொட்டு பட்டினியாக கூட கண்டது. ஒரு பிஸ்கட் பாக்கெட்டோ ஏன்னா நம்ம கையில் காசுங்க அப்படி ஒரு பாயசோறு கொடுத்தா கூட வாங்கி கரைச்சி குடிச்சிடுவேன். கூழ் வாங்கி குடிப்பேன். வண்டியில் விற்கிறாங்கல்ல, அதெல்லாம் ஒன்றும் ஆகலை. குப்பை காட்டிலேருந்து சாப்பிட்டு பழக்கம் சரியாக போச்சு. பசங்க இல்லையாம்மா? ஒரு பையன் தான் ஐயா, அவன் சேர்த்து 10 மாதம் ஆச்சு. வீடு இந்த மாதிரி கூரை ஓடு அப்படியே கீர்த்து மாதிரி போட்டு கட்டியிருந்தாங்க. ரொம்ப கிடக்குறான்னு பணம் வாங்கி அவனை காப்பாற்ற முடியாது, செத்துட்டான். அவன் கடங்காரன் என்ன பண்ணிட்டான், என் பணத்தையும் வட்டி பணத்தை கொடுத்துட்டு வீட்டு அடிச்சுக்க என்னைக்கா இருந்தாலும். மருமவோ அறியாதவோ ஒரு 13 வயசு பையன் 10 வயசு பையன் அவள் போட்டா என்ன பணம் கொடுமா பணம்ன்றான். நான் எங்கேருந்து ஐயா கொடுக்குறது, நீ கொடுத்து மூட்டுக்குன்னா போ நீட்டு நான் வந்துட்டேன் ஐயா. காண்ட மேலே வந்து 2 மாதம் ஆகுது. திருவண்ணாமலைக்கு வந்துட்டீங்க? வந்து அப்படியே காலத்தை ஓட்டுற ஐயா. இதுக்காக நாங்கள்லாம் தர்மம் எடுக்கிறவங்களா கூட உக்காரத்தில் இப்படியே இதெல்லாம் பெருக்கின்னு கொண்டுன்னு இப்படியே கிடக்குற ஐயா. ஐயா கவலைப்படாதீங்க, அண்ணாமலையார் காப்பாற்றுவார். சரியா? சரி ஐயா. நம்ம ஏறினது பேய் கோபுரம், அதாவது திருவண்ணாமலையில் பேய் கோபுரம் அப்படிங்குவாங்க. அந்த இடத்துல இருந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ கந்தாசிரமத்துக்கு நம்ம வந்துட்டோம். அதாவது கந்தாசிரமம் பார்த்துட்டு ரமணாசிரமம் வந்துட்டோம். நீங்கள் அடுத்த முறை பயணிச்சிங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி வரலாம். காலையில் நான் ஒரு 8:30-9 மணிக்கு ஏற ஆரம்பித்தேன். மணி பார்த்திங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட 1 மணி ஆகுது. எனக்கு ஏன் இவ்வளோ நேரம் ஆச்சு அப்படின்னா நான் அங்கங்கே வீடியோ எடுத்துகிட்டு வர்றதுனால எனக்கு லேட் ஆகிடுச்சு. நீங்கள் வந்து கோயிலை பார்த்துட்டு வரீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு 3 மணி நேரத்தில் நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இறங்கிடலாம். இதே வயசானவங்க அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஒரு 2 மணி நேரம் அதிகமாகும். கிட்டத்தட்ட வந்துட்டோம். நம்ம ரமணாசிரமத்துக்கு கீழே வந்துட்டுருக்கோம். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரமணாசிரமத்தோடைய என்ட்ரன்ஸ் வந்துடும். இவங்க காலையில் 5 மணிலேருந்து 12 மணி வரைக்கும், அதே போல் மதியம் 2 மணிலேருந்து 5:30 மணி வரைக்கும் தான் இந்த இடம் ஓப்பனில் இருக்கும். நம்ம பார்க்குற இந்த சமாதிகள் எல்லாமே வந்து ரமணருடைய சமகாலத்தில் வாழ்ந்த சீடர்கள். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு 3-4 சமாதிகள் இருக்கும்.
இந்த ரமண ஆசிரமத்திலே பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, ரமணரோட வாழ்ந்த எல்லா உயிரினங்களுக்கும் இங்கே சமாதி இருக்குங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா மான், காக்கை, பசு, அவரோட இருந்த அந்த நாய், இப்படி எல்லா உயிரினங்களுக்கும் இங்கே இவங்க சமாதி வச்சுருக்காங்க. குறிப்பாக அவரோட வாழ்ந்த காலத்தில் அவர் கூட இருந்த இந்த உயிரினங்கள் எல்லாத்துக்குமே இங்கே வந்து சமாதிகள் இருக்குது. நிறைய பேர் ரமணாசிரமத்தை வந்து அங்கே உள்ள தியானம் பண்ணிவிட்டு அப்படியே போயிடுவாங்க. இது ரமணாசிரமத்துக்கு பின்புறமாக இருக்குங்க. நிறைய பேர்த்துக்கு இந்த இடம் தெரியாது. நீங்கள் எத்தனை பேர் இந்த இடத்துக்கு வந்து பார்த்துருக்கீங்க? இந்த சமாதிகளை பார்த்தோன்னே உங்களுக்கு தோன்ற விஷயத்தை நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம். நம்மளுடைய மலைப்பயணம் இதோடு முடிஞ்சதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச ஜீவ சமாதிகள் இல்லை இந்த மாதிரி ஒரு இடம் நீங்கள் வீடியோ எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் அந்த ஊருடைய பேரும் அது சம்மந்தமான டீட்டெயிலை கீழே எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக என்னால் முடிஞ்சால் அந்த இடத்துக்கு போய் நான் வீடியோ எடுத்து உங்களுக்கு பதிவிடுறேன்.